ஆண்களுக்கு நிகரான பெண்களின் வளர்ச்சி தாய்மார்கள் கொண்டாடும் மோடி அரசு. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பெண்களின் வருமானம். பிரதமர் மோடியின் தலைமையிலான பாஜக ஆட்சியில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பும் பெண்களுக்கான தனிநபர் வருமானமும் அதிகரித்துள்ளதை ஆய்வுகள் உறுதி செய்கிறது. இந்தியாவில் பெண்கள் தகுதியான வேலைகள் இல்லாமல் புறக்கணிக்கப்படுவதாக காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறது. PLFS தரவுகளின்படி பெண்களின் வேலைவாய்ப்பு பங்கேற்பு விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. குறிப்பாக கிராமப்புற பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளது. பெண்களின் வேலைவாய்ப்பு எண்ணிக்கை இரட்டிப்பு அளவிற்கு உயர்ந்துள்ளதுடன் வேலை இழப்பு விகிதமும் மோடி தலைமையிலான ஆட்சியில் குறைந்துள்ளது. கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியை ஒப்பிடுகையில் தற்போதைய பாஜக ஆட்சியில் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கை பெரிதும் உயர்ந்துள்ளது. ஜன்தன் வங்கி கணக்குகளில் பெண்களின் பங்கு 56% கடந்துள்ளது. இது நேரடி நிதி பரிமாற்றம், சேமிப்பு மற்றும் நிதி சுய நிறைவை அதிகரிக்க உதவி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நமோ ட்ரோன் தீதி, லக்ஷபதி தீதி போன்ற திட்டங்கள் மூலம் சுய உதவிக்குழு மூலம் பெண்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் வருமான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் பெண்கள் முன்னிலை வகிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் நாளுக்கு நாள் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. மேலும் இந்தியாவில் வேலைவாய்ப்பு இல்லாததால் தற்கொலை அதிகரித்து உள்ளது என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய குற்றப்பதிவுகள் பணியகத்தின் 2023 அறிக்கையின்படி தற்கொலைகளின் வேலை இழப்பு நேரடி காரணமாக இருப்பது மிகவும் குறைவு என்பதை புள்ளி விவரம் உறுதிப்படுத்துகிறது. தற்கொலைக்கு முக்கிய காரணங்களாக குடும்ப பிரச்சனைகள், உடல்நலக் கோளாறுகள் மற்றும் உறவு சிக்கல்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதேபோன்று தற்போது விவசாய துறையிலும் சவால்கள் தொடர்ந்தாலும் பயிர் காப்பீடு, வருமான ஆதரவு மற்றும் கடன் வசதி திட்டங்கள் மூலம் நிவாரண நடவடிக்கைகள் மத்திய பாஜக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் கிராமப்புற வேலை உத்தரவாத திட்டத்திற்கு நிதி குறைக்கப்பட்டு வேலை உரிமை பலவீனப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அரசு தரப்பின் விளக்கப்படி மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயிலிருந்து 86,000 கோடி ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இது சுமார் 43% உயர்வு என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டிஜிட்டல் அடிப்படையிலான ஆதார் கட்டண முறை மூலம் 100 நாள் வேலை திட்டத்தில் போலி பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளனர். வேலை நாட்கள் வரம்பு உயர்த்தப்பட்டதுடன் தேவைக்கேற்ப கூடுதல் நிதி வழங்கும் நடைமுறையும் தொடர்கிறது. மொத்தத்தில் வேலை வாய்ப்பு, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் கிராமப்புற பாதுகாப்பு வலையமைப்பில் கட்டமைப்பு மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன என்று அதிகாரப்பூர்வ தரப்புகள் தெரிவிக்கின்றன.